ஹாப்பி நியூ இயர் ஜூனியர்ஸ். முன்ஜாமீனை ரத்து செய்ய முடியுமா? மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஜஸ்டிஸ் ராஜசேகர் அவர்கள் ஜனனி பிரியங்கா வெர்சஸ் ஸ்டேட் அண்ட் அதர்ஸ். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் வந்து ஸ்டேட் வராங்க, அதர் ரெஸ்பாண்டர் வந்து 2 to 6 வந்து அக்யூஸ்ட் வராங்க. ஆண்டனி ஜீஜஸ் advocate for petitioner, government advocate Archana for R1, advocate Prasantan advocate for R2 to R6. The date of judgment 9/12/2025. Section 483 subsection 3 of BNSS. அதாவது இந்த 483 subsection 3ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஹைகோர்ட்டோ ஒரு சுப்ரீம் கோர்ட்டோ ஏற்கனவே பெயிலில் போன அந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லியோ ஜெயிலுக்கு அனுப்ப சொல்லியோ உத்தரவு இடலாம், டைரக்ட் உத்தரவிடலாம். அப்போ இந்த கேஸில் வந்து இந்த நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நீதிமன்றத்தால் R2 to R6க்கு வழங்கப்பட்ட முன்ஜாமீனை ரத்து செய்ய தான் இந்த மனிதரை வந்து இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த R2 to R6க்கு இதே நீதிமன்றத்தால் ஏற்கனவே முன்ஜாமீன் வழங்கப்பட்டது. அதில் வந்து நிறைய கண்டிஷன் போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் ஒன் ஆஃப் தி கண்டிஷன் என்னன்னா, அந்த மனுதாரருக்கு R2 என்ன பண்ணணும்னா மாசம் முதல் வாரத்தில் வந்து 12,000 இடைக்கால ஜீவனாம்சமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் தி கண்டிஷனாக அதை வந்து எழுதியிருப்பாங்க. பட் அந்த கண்டிஷனை இது நாள் வரையில் வந்து ஒபே பண்ணவே இல்லை. அதனால தான் இந்த மனுதாரர் வந்து இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்காரு. அது எப்படி ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா, R2 to R6 எல்லார் மேலேயும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் R2 தான் ஒபே பண்ணல, ஆனால் எல்லார் மேலேயும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லேண்ட்மார்க் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து மேற்கோளாக காட்டுறாங்க. அது என்ன ஜட்ஜ்மெண்ட்னா, நீங்கள் ஹைகோர்ட்லேருந்து வர பெயில் ஆர்டரை பார்த்தீங்கன்னா எல்லா பெயில் ஆர்டர்லையுமே ஒரு சைட்டேஷன் சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, அதாவது 2005 ஜட்ஜ்மெண்ட். அது சொல்லப்பட்ட விஷயம் வந்து 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து என்னன்னா, பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருந்துச்சுன்னா அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோ அல்லது அந்த ட்ரையல் கோர்ட்டோ என்ன பண்ணலாம்னா, அந்த நபர் மீது சட்டத்திற்கு உட்பட்டு நெசசரி அந்த ஆக்ஷன் வந்து எடுக்கலாம், அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதே போல ஒருவேளை அந்த நபர் வந்து தலைமறைவாயிட்டாங்கன்னா ஃப்ரெஷ் எஃப்ஐஆர் கேன் பி ரெஜிஸ்டர்டு. இந்த 2 விஷயம் அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கேஸில் இங்கே கேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கில் மேல் சொன்ன கண்டிஷன் வந்து அந்த அவருக்கு வந்து ஒத்து வரலாம். சப்போஸ் அந்த நபருக்கு ஒத்து வரலாம், அவங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, ஒன்று சஸ்பென்ஷன் பெட்டிஷன் போட்டு அதை சரி பண்ணியிருக்கணும், இல்லைனா மாடிஃபிகேஷன் பெட்டிஷன் போட்டு அந்த கண்டிஷன் மாடிஃபை பண்ணியிருக்கணும். இது 2மே அவங்க தாக்கல் பண்ணவே இல்லை. அதே போல் இந்த மனுவில் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, அந்த மனுதாரர் வந்து வேறொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதனால் அங்கே பணம் கொடுக்க வந்து அவர் தகுதி இல்லாதவன்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்டை இங்கே வைக்கிறாங்க இல்லையா, அது இந்த இடத்துல அந்த கிரவுண்டை வைக்கிறதுக்கு வந்து அந்த காரணம் வந்து இங்கே எடுபடாதுன்னு சொல்லிட்டு ஃபெயிலியர் ஆஃப் கிவிங் அமௌண்ட், அந்த அமௌண்ட் கொடுக்காதுங்கிறது வயலேஷன் ஆஃப் பெயில் கண்டிஷன் சொல்லிட்டு இந்த R2 மேலே உள்ள அந்த பெயில் ஆர்டரை மட்டும் கேன்சல் பண்ணுறாங்க. மற்ற நபர் மேலே உள்ள அந்த பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட். நோட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.